செங்கோட்டையன் அவர்களினுடைய இயக்கத்தில் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய ஈரோடு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற திரைப்படம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மிகப்பெரிய பரபரப்பு பெற்றிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் தேட்டர் முழுக்க அவருடைய ரசிகர்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி திரைப்படம் மாதிரி தான் இருந்தது. அது அவருடைய பஞ்சு டைலாக்கு, ஃபயர் இதெல்லாம் இருக்கும். ஆனால் கதை ஒன்றுமே இருக்காது. சில படங்கள் பார்ப்போம், ஒன்றுமே இல்லடான்னு சொல்லி வர்றது மாதிரி தான் இந்த திரைப்படம் இருந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் 30 நிமிஷம் பேசியிருக்கிறார். அதுதான் கடந்த இந்த கூட்டத்துக்கும் எங்கள் பாண்டிச்சேரிக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம்னு நம்ம பார்க்கலாம். அது ஒரு பெரிய முன்னேற்றம். இதில் ரொம்ப ஆவேசமாக பல விஷயங்கள் இருக்கிறது. ரொம்ப அங்கே இருக்க கூட்டத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. டிவி கேடா, அந்த கபாலிடா அப்படின்னு ரஜினி சொல்வார்ல, அந்த மாதிரி டிவி கேடா, அது என்ன வாயிலே வட்ட சொல்கிற திமுகவா, டிவி கேடா அப்படிங்கிறதுல தொடங்கி நிறைய. அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி அது கம்பத்து மேலே ஏறி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் தலைவா, நீ பாட்டுக்கு பேச, நான் பாட்டுக்கு ஃப்ளைங் கீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த தம்பி கொடுக்க, இவர அந்த கம்பத்தை மட்டும் அவங்க முள்கம்பி சுத்துறதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அவ்வளோ ஹைட்டுக்கு எதுக்கு முள்கம்பி சுற்றுவானே, ஏற மாட்டாங்கன்னு தவறாக நினச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் சிலர் வந்து அந்த ஒரு சில பழக்கத்துக்கெல்லாம் உட்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைமை தாண்டி கரெக்டாக அந்த நேரம்னா அதை பண்ணணுங்கிற இடம் வந்துடும். அதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னு சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தம்பிக்கு இல்லை, அது பட்டுருச்சு. நல்ல வரல, டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, மரங்கள் இல்லை, அந்த மாதிரி இல்லாதனால ஒரு தம்பி மட்டும் ஏறிட்டார். மைதானங்கிறதுனால இவங்க கொண்டு போய் நட்டது தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. யாருக்கு எதுவும் ஆகலை, அசம்பாவிதம். இன்னைக்கு ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சி ஒரு செய்தியை திரும்பவும் சொல்லுகிறது. விஜய் நினைத்திருந்தால் கரூர் உட்பட எல்லா ஊருக்கும் நேரத்துக்கு வந்திருக்க முடியும், குறித்த நேரத்துக்கு முன்பாகவே வந்திருக்க முடியும். சொன்ன நேரத்துக்குள்ளேயே அவரால் என்ன பேசணுமோ பேசிட்டு இன்னைக்கு அரை மணி நேரம் பேசணுங்கிறது அவருடைய அவரை பார்க்க வந்தவங்களுக்கு அது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருந்திருக்கும். அதில் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது அதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இல்லைன்னா ரசிகர்கள் கொண்டாடும் வெற்றியாங்கிறது தான் வித்தியாசம். ஏன்னா நம்ம திரைமொழியில் சொல்லணும் அப்படின்னா சிலதெல்லாம் ஃபேன்ஸுங்க பார்ப்பாங்க, ஃபேன்ஸுங்களுக்கான படம், ஃபேன்ஸுங்களுக்கான ட்ரீட்டு அப்படின்னு தான் டேரக்டர் சொல்லுவாங்க. சிலர் வந்து சம்மந்தம் இல்லாமல் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கணுன்னு ஒரு படம் ஒன்று எடுத்து லிங்குசாமி அவர்கள் நினைக்கிறேன் அப்படி ஒரு வசனத்தை சொல்லி கடைசியில் இந்த படம் ஒரு மாதிரி போய் அது மீமாக ரொம்ப நாள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் இதை வந்து அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள், அதில் ஸ்கூலுக்கு காலேஜை கட்டிடிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. போச்சு இதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டிங்கனாலும் இதில் எத்தனை பேர் எஸ்ஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாமல் ஓட்டு போச்சுங்கிறது நமக்கு தெரியாது. இது போக ஒரு 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 க்ரௌட், ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு எண்ணிக்கையில் அவருக்கு ஆதரவு இருக்குது. இது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உதவுமானா அது வேற கேள்வி. அதுக்கான எண்ணிக்கை, அதுக்கான ஜனத்திரல் நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட அங்கே கன்சிடரபிளாக கனெக்ட் பண்ணிங்கிற கேள்வி இருக்குது. எல்லா ஊருக்கும் அவர் போகிற எல்லா ஊருக்கும் அந்த ஊரினுடைய மையமை சொல்லி ஆரம்பிக்கிறதுங்கிறது அஃப்கோர்ஸ் அது ரொம்ப அது என்னென்னா தலைவர்கள் லெவல்லையும் அதை செய்வாங்க. பல நேரங்களில் நீங்கள் பல ஊர்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு அது நீங்கள் பட்டிமன்றமாக இருக்கலாம், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த போகிற ஊரை பற்றி ஒரு பெருமையாக சொல்லணுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கனெக்டுக்கு செய்வாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் என்ன அரசியலாக வேலை செய்ய போகிறீங்கிறது தான் கேள்வி. விஜய் சொல்கிறாரு அவர் அதிகம். இப்போ நம்ம போன முறை நான் சொன்ன யாருடைய வீடியோ அவர் சீண்டச்சுன்னு தெரியல, எல்லாம் கேட்குறாங்க என்ன அவர் 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு. ஆமாம், அரசியல் இல்லை அவர் பேசுறதுல அரசியல் இல்லையா? நான் என்ன அரசியல் பேசணும் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. நான் ஊராக போகிறேன், அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு அவராக சொல்லிக்கிறாரு. அதனால் இன்றைக்கி ஒரு 30 நிமிஷம் பேசுவோம்னு பேசி காளிங்கராயர் அணை, காளிங்கராயர் கால்வாய், அவங்க தயிர் கடைஞ்சி மோர் கடைஞ்சி அதுலேருந்து வந்த பணத்தை வச்சு ஒரு கட்டினாரு. தயிர் கடைஞ்சு கால்வாயெல்லாம் கட்ட முடியுமா, அணை கட்ட முடியுமாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக செவி வழி செய்தியாக அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு கூகுள்லேருந்து பார்த்து மட்டும் இவர் பேசிட்டு போகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. காளிங்கராயன் வந்து கனவுல பார்த்தது தான் அந்த பாம்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அந்த பாம்பு வந்து வளைஞ்சு போகிறத பார்த்து அந்த குறுக்கால வரக்கூடிய அணையை வந்து வளைச்சு கட்டினாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அது எப்படின்னு சொல்லி தெரியல. அந்த விஷயத்த பேசுகிறாரு. இன்னும் இவர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதுதான் செய்யணும்னா மதன் கௌரியே செய்வாரே, அதுக்கு எதுக்கு விஜய் போகணும்ங்கிறது தான் கேள்வி. விக்கிபீடியாவை பார்த்தோ இல்லை அதனுடைய டெப்த் ஒர்க்குக்கு உள்ளே போகாமல் ஒரு ஷார்ட் வீடியோவாக 10 நிமிஷத்தில் அந்த கதையை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பலரும் யூடியூப்பில் ரொம்ப பாப்புலராகவும் இருக்கிறாங்க, சிறிய லெவலில் பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் பொலிட்டிக்கலி என்ன வச்சிங்கிற கேள்வி இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங்கில் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, அதில் எத்தனை அதிமுக அவசரம் இருக்குது, எத்தனை திமுக அவசரம் இருக்குது?
இருக்கு. அந்தந்த தொகுதிகளுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க. ஈரோடு மாவட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி இருக்கிறார். அவர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த சமயத்தில் இல்லை அதற்கு பிறகு இலாக்கா மாற்றப்பட்டு அவர் தான் நடுவில் மதுவிலக்கும் ஆயத்திருவே அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் குறித்தெல்லாம் உங்களுக்கு கருத்தே கிடையாதா? அமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு ஒன்றுமே பண்ணலை, இல்லை இந்த திட்டத்தை வாக்குறுதியாக கொடுத்தார், அவர் கொடுத்து தான் தேர்தலில் நின்னார், இதெல்லாம் உங்களுக்கு கருத்தே இல்லையாங்கிறது. மணல் திட்டத்தை குறித்து பேசுறீங்க, அது வரவேற்க தகுந்தது, அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. திமுக சொன்ன பவானி நொய்யலாறு இந்த இதுக்கு அவங்க வாக்குறுதி என்னே சொல்கிறாரு, ரொம்ப நியாயமானது. அதில் அவருக்கு வேற ஒரு விஷயத்தை தொட்டார் பாருங்க, அத்திக்கடவு அவிநாசி திட்டம். என்னன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான வெளிப்படையான முதல் முட்டல் மோதலாகவே மாறி வெளியில் வந்தது. அதை எடுத்துட்டு அவர் கரெக்டாக அதை மேற்கொண்டு ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சரியான கேள்விகளை நம்ம பார்க்கலாம். பட் அதை தாண்டி அந்த மாவட்டத்துக்கான மற்ற பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? தொழில் நகரம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு முன்பாக பேசிய நிர்மல்குமார் ஒரு வார்த்தை கேட்டார், கொங்கு மண்டலம் தொழில் நகரமாக இருக்கிறது, தொடர்ந்து தொழில் தலைநகருங்கிற லெவலுக்கு நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு தொழில்துறை அமைச்சராக இந்த பகுதியை சேர்ந்தவருக்கு இது வரைக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டார். அது ஒரு லாஜிக்கல் நியாயமான கேள்வியாக தான் நமக்கு தெரியுது. முத்துசாமி அவர்கள் இருக்காரு, அதே போல் இப்போ அவர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் பெரிய இலாக்கா இல்லையே அப்படின்னு. கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு கடைசியாக எப்போது தொழில்துறை கொடுக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில்? நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ அல்லது மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ எத்தனை பிரதிநிதிகள் கோவையை சேர்ந்தவர்களுக்கு இலாக்கா கொடுத்தாங்க? தொழில்துறையாக கொடுத்தாங்களா? இதையும் கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த தவிர திமுக மட்டும்தான் பண்ணிச்சாங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுக்கான என்ன சொல்கிறது, இன்றைக்கி அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு அவ்வளோ நாள் நியூஸ் கண்டென்ட் ஓடுமான்னு தெரியாது. 2 நாளைக்கு அவங்களுடைய ஆதரவாளர்களும் இதை ஷார்ட்ஸாக எடுத்து ஃபயர் பண்ணி அதில் எடிட் பண்ணி கொலாபு பண்ணி எல்லாம் ஓடும். அதற்கு பிறகு அவர் மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டாருன்னா தாவேக்கு அரசியல் செயல்பாடு இல்லாமல் முடங்கி போகும். இல்லை, இந்த கூட்டத்திலேயே அரசியல் பேசினதாக ஒன்றும் எனக்கு தெரியல. மேலோட்டமாக திமுகவை சாடுறதை மட்டும்தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரோ. ஏன்னா அந்த வாக்கு காலமாக திமுகவுக்கு எதிரான வாக்குங்கிறது அதிகம். ஸோ அதில் நம்ம பெரிய அளவுக்கு நம்ம தான் திமுக எதிர்ப்பாளர்களே முக்கியமான ஆள், பிரதானமானவங்க அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை வச்சே வெற்றி பெற்றுடலாமே. எதுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை அரசியல் பேசிக்கிட்டு என்கிற சுலபமான வழியாக அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் சொல்லி கொடுத்து நீங்க அரசியல் பேசினா தானே வலிமையா இருக்கிறாரு விஜய் கேட்கக்கூடிய நியாயம்தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, தொழில் ரீதியான இதுகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே விவாதிச்ச மாதிரி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டது எப்போது? ஆமா, சிக்கல்கள் வந்தது எப்போது? அமெரிக்காவினுடைய அந்த வரி விதிப்பு, ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தது யாரு? அந்த இடத்துல நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே இருந்தும் தமிழ்நாட்டுடைய நிறுவனங்கள் மூடப்பட்டது அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கூட எழுப்பி வச்சிருக்கலாமே. கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி இப்பவுமே நீங்க குரல் எழுப்பாதனுடைய காரணம் ஜிஎஸ்டி அவங்களே கொண்டு வந்தாங்க. 6 வருஷமா நம்ம கழிச்சு ஜிஎஸ்டியில் அவங்களே மாற்றி ஜிஎஸ்டி 2.1 ஒன்று கொண்டு வந்தாங்களே. அப்போ முதல்ல இந்த 6 வருடங்கள் நீங்க தவறான ஒரு திட்டத்தை தான் அமல்படுத்தணும் நீங்களே ஒத்துக்கிறீங்களான்னு ஒரு அரசியல் தர்க்கவியல் ரீதியிலான கேள்வி. வெறும் அதாவது என்னன்னா நீங்க மேம்போக்கா கூட சில கேள்விகளை கேட்கலாம், அதை கேட்கறதுக்கே ஏன் தயங்குறீங்க? சென்சாரில் ஏதாவது ஜனநாயகனுக்கு பிரச்சனை வந்துவிடும் என தயங்குகிறீர்களான ஒரு கேள்வியை வச்சா அது ஏதோ ஒரு இடத்துல சரிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருமோ. எங்க திமுக தப்பே பண்ணாமல் ஆகச்சிறந்த தேனாரும் பாலாரும் ஓர்னதுலாம் அங்கே நம்ம பேசல. எல்லா ஆட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய சரி தவறுங்கிறது கலவையாகத்தான் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக யாரும் நிறைவேற்றியது இல்லை. அந்த நிறைவேற்றாததை நீங்கள் அம்பலப்படுத்தி உரையாடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு. நீங்கள் ஒரே ஒரு வாக்குறுதி தான் வாக்குறுதி என்னோட சொல்கிறீங்க, அதை தாண்டி 4-5 புகார்கள் திமுக மேலே வைக்கிறீங்கல்ல. பணி நிரந்தரம் செய்வோன்னு சொன்னாங்க, அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது கல்வித்தரம் குறித்து பேசுறீங்க இல்லையா? இதெல்லாம் வாக்குறுதி எண்ணிக்கையோட யார் யாரை பணி நிரந்தரம் செய்வாங்க. ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க செக்டார் வாரியா ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்படி பல இடங்களில் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டது. வாக்குறுதி மேனிஃபெஸ்டோவில் இருக்கணும் போது அந்த ஒரு 5 இதை நீங்கள் என்னோட குறிப்பிட்டீங்கன்னா அதுக்கான வெயிட்டேஜ் வேற. நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கும்
போகிற போக்கில் அதை நீங்கள் சொல்கிறதுக்கும் அது பாசிங் க்ளவுடாக போகிறதுக்கு நீங்களே வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு அரசியல் பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் எங்கேயாவது கூட்டம் போட்டால் அன்றைக்கி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க. அதை தாண்டி செயல்பாடே இல்லாமல் எப்படி நீங்கள் அரசியல்? ஆமாம், எந்தெந்த துறையை சார்ந்த இத்தனை நபர்களை வந்து வேலை வாய்ப்பு நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கலாம். இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய தூய்மை தொழிலாளர்கள் பிரச்சனைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மின்சார அந்த பீக்கவர் பிரச்சனைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் என்ன தொடர்பு, மத்திய அரசாங்கம் எந்த விதமான அழுத்தங்களை வந்து இங்கே கொடுத்துட்ருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ உங்களுடைய நேர்மை, உங்களுடைய அரசியல் தெளிவு இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பேசுகிறார் ஐயா, அவருக்கு அரசியல் தெரியுது. இப்போ என்னென்னா தொடர்ந்து வரக்கூடிய இவருடைய கூட்டங்கள்லேயே இவருக்கு ஒன்றும் தெரியல, எதுவும் பேசலை. ரொம்ப சிம்பிளாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்டாண்டு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஏறத்தாழ அங்கே தான் வந்திருக்கிறீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்த போது சப்கா சோர் ஹேன்னார், இருக்கிற எல்லாரும் திருடன்னாரு பொலிட்டிக்கலி. ஆனால் முதல் இதில் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. எந்த காங்கிரஸ் எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அவங்க கூட கூட்டணி வச்சு ஒரு 3 மாதம் ஆட்சி போச்சு. ரொம்ப தொல்லையாக இருந்துச்சுன்னு அவரே ஆட்சியை கலைச்சிருங்கன்னு கலைச்சிட்டு ஒரு 8 மாதம் வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்து அதுக்கு பிறகு அவர் திரும்ப தனியாக நின்று பெரும்பான்மையோட சிஎம் ஆனார். நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அவர் அன்னைக்கு திமுகவும் திட்டினார், அன்னைக்கு அவர் மன்னிக்கணும், அன்னைக்கு அவர் காங்கிரஸையும் திட்டினார், பிஜேபியும் திட்டினார். 2 பேரையும் சமதளத்தில் வச்சு ட்ரீட் பண்ணும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். விஜயகாந்த் அந்த இதுதானே அவர் எடுத்தார் அந்த காலத்தில், ஆண்டவனோடு மக்களோடு தான் கூட்டணின்னு. அவர் ஆட்சியில் இருந்தவர்கள் இல்லாதவர்கள்னு குறைச்செல்லாம் திட்டல. அன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு 2006 தேர்தலில் அவர் ஆண்ட அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அம்மையாரையும் இந்த பக்கம் இருந்த கலைஞருடைய திமுகவையும் அவர் சமதளத்தில் வச்சு தான் பேசினாரே தவிர ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் திமுகவோட, அதை நம்ம குறிப்பிட வேண்டியதாக கவனிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்பாக 96-2001 விழாலாம் எடுத்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவர் தான் தலைவராக இருந்தார் நினைக்கிறேன், நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தாங்க ஞாபகம் இல்லை. அப்போ அவர் ஆர்கனைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கலைஞர் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு உண்டு. பட் அது பொலிட்டிக்கலி வரும்போது வேற ஒரு இதாக போச்சு. நீங்கள் மேடத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கை கட்டிக்கிட்டு நீங்கள் பேசிய அந்த வீடியோக்கள்லாம் இன்னமும் இருக்கிறது. அணிலாக நாங்கள் உதவி செய்வோங்கிறது நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான். இன்னைக்கு அதுவே வேற விதமாக கேலி பொருளாக பேசுங்கிறத விடுங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக அவங்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட இன்னைக்கு மேடத்தோட லெகசியை நீங்கள் எடுத்துக்கிற லெவலுக்கு வரீங்கன்னா உங்களிடம் அதில் வந்து அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கடந்த காலத்தில் அவர் விஜய் பேசின வீடியோவே இருக்குல்ல, இவர் வைக்கிற பேரெல்லாம் பார்க்கும்போது உதயநிதி, அருள்நிதி, இந்த அப்படின்லாம் ஒரு 4-5 பேர் சொல்லி இது எல்லாமே நல்ல தமிழ் பேராக இருக்குது, ஒவ்வொன்றையும் ஒரு படத்துக்கு டைட்டிலாகவே வைக்கலாம் அப்படின்லாம் கலைஞர் இருந்த மேடையில் நீங்கள் வந்தால் பேசியிருக்கீங்கிறது இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எது உண்மை, எது உள்ளத்துல இருந்து வந்தது, எது உதத்துல இருந்து வந்தது, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் கேள்வியாக இருக்குது. பட் அதை தாண்டி அவர் வந்து அவருடைய அந்த 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 கூட்டம், அந்த கும்பல் இன்னைக்கு கொண்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக கொடுத்து அடுத்து நான் என்னைக்கு வரணும் அது வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எனர்ஜியோடையே வைப் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புவதாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. செங்கோட்டையனை போல் இன்னும் நிறைய பேர் வருவார்கள். ஆமாம், அப்படின்னு ஒரு செய்தியை வந்து அதை விட முக்கியம் வர்றவங்களுக்கு நாங்கள் உரிய மரியாதை கொடுத்து அவங்கள நாங்கள் வச்சிருப்போம். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெளியில் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதற்கான பதில் தான் இதை. இல்லை, இன்னைக்கு செங்கோட்டையன் நடத்தினதுங்கிறது ஏன்னா திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே புஷியானது அங்கே செங்கோட்டையன் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் மாவட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் எதுவும் நடக்குது. இனிமேல் அண்ணன் செங்கோட்டையன் போட்டு தருகிற பாதையில் தலைவர் பயணிப்பார்னு அவர் சொன்னார். புஷி ஆனந்தே அதை என்னமோ அந்த பொறுப்பை எடுத்து அவர்கிட்ட சாவியை கொடுத்து புதுசாக வீட்டுக்கு வாழ வர மருமகிட்ட மாமியார் அந்த கொத்து சாவியை கொடுப்பாங்கல்ல, ஒரு சம்பிரதாயத்துக்காக சில இடத்துல கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரில. இப்போ வேறு மாதிரியான குடும்பம் அமைப்பு போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த அந்த ஏன்னா இன்றைக்கி செங்கோலை கொடுத்தது மாவட்ட செயலாளரும் செங்கோட்டையனும் சேர்ந்து செங்கோல் கொடுக்குறாங்க. பட் அந்த இடங்கிறது இன்றைக்கி செங்கோட்டையன் அவர் ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா செங்கோட்டையன் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கேரவனில் ஏறும்போது ஒரு பெரிய அளவுக்கான க்ரௌடோட சியர்ஸ் இருக்குது. அவரை வந்து ஒரு அசர்ட்டாக, அதாவது தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் பலம் தான், செங்கோட்டையனுக்கு தாவேக்கா பலமா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவு தான் நமக்கு சொல்லும். அவருக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்கலாம், அவருடைய தொகுதி அவருடைய பகுதி இருக்கலாம், நம்ம இல்லைன்னு மறுக்கல இன்னைக்கு. ஆனால் இன்னொன்று இன்னைக்கு அங்கே கூட்டின கூட்டம்ங்கிறது வெறுமனே ஈரோட்டிலிருந்து மட்டும் அந்த கூட்டம் இல்லைங்கிறத மட்டும் நம்ம அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும். வேறு பகுதிகளில் இருந்து முந்தின நாளில் 2 மாவட்ட செயலாளர் புசிக்கு யார் மாலை போடுறது அப்படின்ட்டு பொதுச் செயலாளருக்கு போகிறதுல அடிச்சுக்கிட்டாங்களே, அதில் மாலையை தூக்கி வீசிட்டு போனவர் தருமபுரி மாவட்டத்திலேருந்து போயிருக்காரு ஈரோட்டுக்கு. தருமபுரி கிருஷ்ணகிரியிலேருந்து மாவட்ட செயலாளர் போகிறாருன்னா அவர் மட்டும் தனியாக போக மாட்டார், அவர் 2 வேனில் ஆளை கூப்பிட்டு தான் போவார், அவருடைய படையோடு தான் போயிருப்பார். ஆப்வியஸாக உங்களுக்கு அங்கே
பாண்டிச்சேரியில் அந்த துப்பாக்கியோட வந்தவர் இவங்களோடைய இங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு பாதுகாவலர். அப்ப அவருக்கு பாடி கார்டு, அவர் ஒரு டீம்னு கூப்பிட்டு போய் தான் கூட்டத்தை கூட்டுறதுங்கிற ப்ராசஸ்க்குள்ள இருக்கு. வெயிட்டை காட்டணுங்கிறதுக்காக தான் அவங்க போறாங்க பொதுச் செயலாளர்கிட்ட. ஏன்னா இப்ப வெயிட்டை காட்டி ஒரு பதிவு பண்ணாதான் எம்எல்ஏ சீட்டுங்கிற இடத்துக்காக முயற்சி பண்ணும்போது அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கக்கூடியது. ஸோ அது தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, அவரால் டைமுக்கு வர முடியும், டைமுக்கு போக முடியும். அவர் போற வழி இதுதான் தெரிஞ்சாலும் இன்னைக்கு ஏர்போர்ட்ல கூடலையே. போன முறை கூடி அங்க இருந்தெல்லாம் இழுத்து போட்டு உடச்சி ஏர்போர்ட்டை தாண்டிட்டீங்க, அதுக்கு மேலே கொந்தளிச்சு இவ்வளவு நடந்துச்சு. லாஸ்ட் டைம் நீங்கள் கோயம்புத்தூர் போனப்ப இன்னைக்கு எப்படி நடக்கலையே. அப்போ உங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கோவை டு ஈரோடு 1.25 மணி நேரம் நீங்கள் காரில் போறீங்கன்னா ஒன்றும் பெரிய திரட்சியெல்லாம் வரலையே. அப்போ இதுக்கு அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருப்பார்கள் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணீங்களாங்கிற கேள்வி. அதை விரும்பி இருக்கீங்க, ஆர்கனைஸ் பண்ணது ஒன்று, அதை வந்து நீங்கள் ரசிச்சிருக்கீங்க, விரும்பியிருக்கீங்க, அதை வந்து உற்சாகப்படுத்திருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஒரு கூர்மைப்படுத்தப்பட்ட அரசியலை நோக்கி விஜய் இன்னும் நகரலை. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தத்துவார்த்த பேஸில் அது கட்டமைக்கப்படலை. இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ஒரு கதம்பமாக நம்ம போயிடலாம் அப்படிங்கிற நிலை இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில், ஏன்னா நீங்கள் தமிழ்நாடுங்கிறது திமுக எதிர்ப்புங்கிறது, இது தீசிஸ்னா அது ஆன்டி தீசிஸ். திமுக என்கிற கட்சி இருக்கிற வரை திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது இருந்துகிட்டு இருக்க போது. நீங்கள் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் திரும்ப திரும்ப தோற்கடித்தார்கள், இடைவிடாமலே செய்தார்கள்னாலும் அந்த கட்சி அவங்களுக்கு பிறகும் தாண்டி வந்திருக்கிறது, அதற்கு பிறகும் ஆட்சி பிடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு பல காரணகாரங்கள் இருந்தாலும் நீங்கள் 13 வருஷம் ஆட்சி இல்லாமல் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருந்ததுனால இருந்தது. அப்போ அந்த கட்சிக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், பல அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், அதிமுகவில் இருந்தவங்க திமுகவில் போய் நீங்கள் அமைச்சர் ஆகிட்டாங்க. அதில் பலரும் எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்து அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் திமுகவில் பயணித்தவர்களாக இருப்பார்கள். ஏறத்தாழ சேகர்பாபு அவர்கள் அல்லது முத்துசாமி அவர்கள்லாம் வரும் பொழுது 6-11 முடிகிற காலகட்டம், இல்லை முடிஞ்ச பிறகு 10 ஆண்டுகள் அவங்க வந்து ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த கட்சியோட பயணிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் ஆனால் அப்போ ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இயங்கியல் இல்லாத ஒரு அமைப்பாக அவங்க இல்லாததுனால தான். ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அவ்வளோ சிக்கல்கள் வரும். அதை தாங்கிட்டு வரீங்கன்னா அந்த அமைப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் வர முடியுங்கிறது தான் காட்டுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தாமல் நீங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீனி போட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு 5 புலன்களுக்குமான விருந்து இன்னைக்கு நேரில் போய் பார்த்தவங்களுக்கும் டிவியில் பார்த்தவங்களுக்கும். அதை தாண்டி அது என்னவாகும், அதை அறுவடை செய்ய முடியுமா, இதெல்லாங்கிறது பெரும் கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து பஞ்சு டயலாக்குகளை வந்து விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதுக்கான இன்னும் ஒரு தெளிவாகத்தான் இந்த ஈரோடு கூட்டம் வந்து இருக்கிறது. அடுத்த பிரஸ் மீட் வரும் தம்பி, அது இது பஞ்சு டைலாக் அல்ல நெஞ்சு டைலாக்ன்னுட்டு சீமான் வருவார்னு பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறதையும் பேசுவார். தொடர்ந்து பேசுவோம் விஜய் அவருடைய அரசியல் குறித்து. நன்றி.